மக்களே, நீங்கள் ஏதோ வெடித்து பார்த்துருப்பீங்க. கிரைண்டர் வெடித்து பார்த்துருக்கீங்களா? அது நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தான் மக்களே கிரைண்டர் வைப்போம். இப்போ தண்ணி கூட இருக்குது. கிரைண்டர் இங்கே தான் வச்சு வைப்போம். இதுதான் சுவிட்ச் பாக்ஸு. ஸோ இங்கே தான் வச்சு கிரைண்டர் ஓடிட்டுருக்கப்போ அது பஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே. ஸோ வெடிச்சதில் இங்கே பாருங்கள், இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக டைல்ஸே பாருங்கள், ஃபுல்லாக அது டைல்ஸே வெடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், கதவும் புகை பாருங்கள் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான் மக்களே கேஸ் இருக்குது. நல்ல வேலை, அதிர்ஷ்டவசமாக அது எதுவும் ஆகலை, பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் கேஸ் வந்து பஸ்ட் ஆகுது. இது எப்படி ஆச்சுன்னா தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப நேரம் கிரைண்டர் ஓடுறதுனால அது ஹீட் ஆகி பஸ்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, நம்ம அக்கம் பக்கமெல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் தாய்மார்களோ யாராவது இருந்தாலும் சரி, அடுப்புக்கடியில் வந்தோமா பக்கத்துலேயே நின்று அந்த வேலையை முடித்தோமா போனோமான்ட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி தான் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படியில் வந்துட்டு நம்ம போட்டுவிட்டு நம்ம வெளியில் போயிட்டு எங்கேயாவது அந்த மாதிரிலாம் வேண்டாம். வேறு எங்கேயோ வெளியில் போய் உட்காந்துருக்கிறது இது வேண்டாம். நம்ம அடுப்பு கடைக்கு வந்தோமா டக்குன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பு விட்டு வெளியே போகணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவத்தெல்லாம் தவிர்க்கலாம். பெரிய அசம்பாவத்தை எதுவும் ஆகலை, ஏன்னா கேஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஏதோ அதிர்ஷ்டவசமாக பெரிய அசம்பாவம் ஆகலை. என்னால் பேசிகிட்டே இருக்கேன், கிரைண்டர் காமிடா அப்படிங்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், கிரைண்டர் இப்போ பார்த்துடலாம். பாருங்க மக்களே, பூம் பாருங்கள் வெடிச்சு வைக்க எப்படி பாருங்கள் பஸ்ட் ஆகிடுக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பாருங்கள் காயில் எல்லாமே பாருங்கள் பஸ்ட் ஆகிடுச்சு அப்படியே. இதாங்க மாவு பாருங்கள் மக்களே, நீங்கள் பாருங்கள் மாவு பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லாவே வந்து மஞ்சு வச்சு நல்லா நைஸாக தான் இருக்குது. ஸோ அது ஏதோ தண்ணி பற்றாமல் ரொம்ப நேரம் அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நேரம் ஓடுறதுல ஹீட் ஆகி இங்கே வீட்டில் இருந்தவங்களுக்கு கவனிக்கலை, வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ கவனிக்காதனால இந்த மாதிரி பெஸ்ட் ஆகிடுச்சு. இனிமேல் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எலக்ட்ரிக் சாமானமெல்லாம் வந்து கேஸ் பக்கத்தில், சிலிண்டர் பக்கத்தில் எதுவும் வைக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக இருக்கணும்.